Good morning 7th standard students. Today in your English class we are going to see lesson number 3 poem Your Space. Space அப்படின்னா அர்த்தம் என்னன்னா இடம் அப்படின்றதான் தமிழ்ல அர்த்தம். Space அப்படின்றது வந்து it's an area which is unoccupied by anything. ஸோ அதாவது உங்களுக்கான இடம் என்னது அப்படின்றது தான் வந்து Your Space அப்படின்ற அந்த poemோட டைட்டிலோட மீனிங். Before getting into the poem, we'll just finish this warm-up. Look at the pictures given below. Fill in the blanks according to the clues given. When you are in a meeting, so நீங்க வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னும் போது சிச்சுவேஷன் வந்து ஃபார்மலாக இன்ஃபார்மலாக கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து நாளைக்கே படித்து வளர்ந்து ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு மீட்டிங்கில் வந்து நிறைய பேர் இருக்கிற மீட்டிங்கில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து இட்ஸ் அ ஃபார்மல் சிச்சுவேஷன். ஃபார்மல்னால் வந்து எல்லார்கிட்டையும் நம்ம மரியாதையாக பேசணும். நம்ம வீட்டில் எப்படி பேசுமோ அந்த மாதிரி பேசக்கூடாது. எந்த இடத்துல நம்ம லாங்குவேஜ் வந்து மெயின்டைன் பண்ணி ஃபார்மலாக பேசணும். அதே மாதிரி கான்வர்சேஷன் அப்படிங்கிறது அந்த மீட்டிங்கில் நம்ம பேசுகிறது தான் வந்து கான்வர்சேஷன். ஸோ அதுவுமே வந்து ஃபார்மலாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் யோர் ஹெட் மாஸ்டர். ஸ்கூலில் வந்து நீங்கள் டீச்சர்கிட்டயோ இல்லை ஹெட் மாஸ்டர்கிட்டயோ பேசும்போது தட் இஸ் ஆல்சோ ஃபார்மல் சிச்சுவேஷன் தான். கான்வர்சேஷனும் வந்து ஃபார்மலாக தான் இருக்கணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ஹெட் மாஸ்டர் கிட்ட பேச முடியாது. வித் யோர் பேரண்ட்ஸ், பட் பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சிச்சுவேஷன் வந்து இன்ஃபார்மல் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட விருப்பப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அப்பா அம்மா கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசலாம். ஸோ இது வந்து இன்ஃபார்மல் சிச்சுவேஷன். அண்ட் கான்வர்சேஷன் இஸ் ஆல்சோ இன்ஃபார்மல். கான்வர்சேஷனும் வந்து நீங்கள் அம்மா அப்பா கிட்ட வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட உங்களோட சிஸ்டர் பிரதர் இவங்க கிட்டலாம் பேசும்போது நீங்கள் வந்து ஜாலியாக உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க. ஸோ தட் இஸ் இன்ஃபார்மல். ஸோ இந்த வார்ம் அப் எதுக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்றத நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வார்ம் அப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதை மைண்டில் வச்சுக்கிட்டு வில் கோ இன் டு த போயம். First stanza. Speak gently, it is better far to rule by love than fear. Speak gently, let not harsh words mar the good we might do here. ஸோ இதனோட அர்த்தம் என்னன்னா ஸ்பீக் ஜென்ட்லினா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கனிவாக பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த போயட் வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு. ஸ்பீக் ஜென்ட்லினா கனிவாக பேசுங்க. பிகாஸ் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒருத்தரை வந்து அன்பால தான் வந்து நம்ம வந்து ஆள முடியும். அவங்கள வந்து பயமுறுத்தி அதிகாரத்தோட நம்ம பேசி அவங்கள வந்து நம்ம வந்து ஆள முடியாது. அதுதான் வந்து டு ரூல் பை லவ் தேன் ஃபியர். அதே மாதிரி வந்து ஹார்ஷ் வேர்ட்ஸ் நம்ம பேசணும்னா அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம பேசணும்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும். மாறுனா ஸ்பாயில் அர்த்தம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து அது ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட மீனிங். ஸ்பீக் ஜென்ட்லி, இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் தேன் ஃபியர். Speak gently, let not harsh words mar the good we might do here. ஸோ எல்லார்கிட்டையும் கனிவான வார்த்தைகளை பேசணும். அந்த கனிவான வார்த்தைகளை அன்போடு பேசுகிறது தான் வந்து எல்லாரோட மனசையும் ஆள முடியும். கடினமான வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணி பேசணும்னா டெஃபினட்டாக வந்து நம்ம செய்த எல்லா நல்ல காரியங்களும் வந்து கண்டிப்பாக வந்து அது ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். நெக்ஸ்ட் stanza. Speak gently, love does whisper low the woes that true hearts bind, and gently friendship's accents flow, affection's voice is kind. இந்த ஸ்டான்ஸால என்ன சொல்றாருன்னா கனிவான வார்த்தைகளை பேசுங்க. நம்ம வந்து அன்போட வந்து அடுத்தவங்க கிட்ட பேசுறது வந்து எப்போதுமே வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப லோ வாய்ஸ்ல வந்து பேசணும். அப்படி பேசினாதான் அடுத்தவங்களோட இதயத்தை வந்து நம்ம வந்து வெல்ல முடியும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல லாங்குவேஜில் தான் பேசணும். ஆக்சன்ஸ் அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ நீங்கள் பேசுகிற அந்த மொழி வந்து
அன்பான மொழியா இருக்கணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது. அதே மாதிரி affections voice is kind. affections voice is kindனா உங்களோட அன்பின் மொழி, உங்களோட அன்பின் வெளிப்பாடு வந்து ரொம்ப வந்து கனிவானதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க எல்லார்கிட்ட பேசும்போதும் கனிவா பேசணும். அதே மாதிரி உங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கிட்ட பேசும்போதும் நீங்க வந்து ரொம்ப கனிவா நல்ல வார்த்தைகளை பேசணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதும் நல்ல லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நல்ல வார்த்தைகளை அன்போட பேசுனீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட இதயத்தெல்லாம் நீங்க வெல்ல முடியும். Third paragraph. Speak gently to the little child, its love be sure to gain. Teach it in accent soft and mild, it may not long remain. இதுல வந்து இந்த ஸ்டான்ஸால ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, லிட்டில் சைல்டு, அதாவது சின்ன குழந்தைங்க கிட்ட பேசும்போதும் நீங்க வந்து கனிவா தான் பேசணும். ஏன்னா அவங்க கிட்ட நீங்க வந்து அன்பை காமிச்சிங்கன்னா டெஃபினட்டா அவங்களோட அன்பு வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குற மொழிகள் வந்து அது அவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குற மொழி, அந்த ஆக்சன்ஸ்னா லாங்குவேஜ்னு சொல்றோம். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க எப்படி பேச கற்றுக் கொடுக்கணும்னா சாஃப்டாகவும் மைல்டாகவும் ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் பேச கற்றுக் கொடுக்கணும். பிகாஸ் அவங்களோட இந்த சிறிய வயது பருவம்ன்றது ரொம்ப நாள் வந்து இருக்காது, கொஞ்ச நாள்ல அவங்க வளர்ந்து பெரியவங்களாயிடுவாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து அன்பாகவும் கனிவாகவும் ரொம்ப வந்து சாஃப்டா மைல்டா பேசுறதுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்க கிட்ட நீங்க அதே மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஆன்சர். Speak gently to the young, for they will have enough to bear. Pass through this life as best they may. They is full of anxious care. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன சொன்னா, யங்னா வந்து சின்ன பசங்க, அதாவது வந்து டீனேஜர்ஸ், கொஞ்சம் நாள்ல வந்து பெரியவங்களா ஆக போறவங்க, அந்த யங் அடலசன்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற இளம் பருவத்துல இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்க கனிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். படிப்பாகட்டும் வேலையாகட்டும் நிறைய விஷயங்களை they have to bear. ஸோ அதே மாதிரி அவங்களோட லைஃப்ல வந்து அவங்க வந்து நல்ல விஷயத்த, பெஸ்டான விஷயத்த வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட நம்ம எப்பவுமே பொறுமையாகவும் கனிவாகவும் பேசணும். அதே மாதிரி அவங்களுக்கு எப்போதுமே ஒரு கேர் வந்து தேவைப்படுது, ஒரு பாசம் அன்பு இதெல்லாமே அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்க அமைதியாகவும் அழகா ஜென்டிலா பேசி அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. Next paragraph. Speak gently to the aged one, grieve not the careworn heart. The sands of life are nearly run, let such in peace depart. இப்போ வந்து நம்ம வந்து பெரியவங்க, அதாவது வயசானவங்க கிட்ட, வயது முதியோர்கள் கிட்ட பேசும்போதும் நம்ம வந்து ரொம்ப ஜென்டிலா கனிவா தான் பேசணும். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா யாருமே நம்மளுக்கு கேர் பண்ண இல்லை அப்படின்ற ஒரு மனசோட தான் அவங்க இருக்காங்க. ஸோ அந்த மனசை இன்னும் நம்ம வந்து கடினமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி காயப்படுத்தக்கூடாது. கிரீவ்னா டோன்ட் மேக் தெம் சேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால அவங்கள வந்து சோகமா அவங்க ஆகக்கூடாது நம்ம பேசுற வார்த்தைகள்னால. ஸோ அதனால அவங்க கிட்ட கனிவான வார்த்தைகளை நீங்க பேசணும். அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை முழுக்க வந்து அவங்களோட லைஃப்பை வந்து வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் இருக்கிற அந்த கொஞ்ச காலத்துல வந்து அவங்க வந்து அமைதியா அவங்களோட வாழ்க்கையை வாழணும். அதுக்காக நம்ம அவங்க கிட்ட வந்து ரொம்ப கனிவான வார்த்தைகளா தான் நம்ம பேசணும். Next answer. Speak gently, kindly to the poor. Let no harsh tone be heard. They have enough they must endure without an unkind word. ஸோ புவர் அப்படின்றவங்க யாரு, ஏழ்மை நிலையில இருக்கவங்க. ஸோ ஏழ்மை நிலையில இருக்கவங்க கிட்டேயும் நம்ம வந்து ரொம்ப கனிவாகவும் ரொம்ப கைண்டாகவும் தான் நம்ம பேசணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்களோட வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து அவங்க கிட்ட கடினமா பேசுறது வந்து அவங்க கேட்க வேண்டாம். ஸோ அதனால அவங்க கிட்டயும் வந்து நீங்க வந்து ரொம்ப கனிவா பேசுங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில வந்து அவங்க இன்னும் போராடி
தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து ஜெயிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களோட ஏழ்மையை வந்து அவங்க ஜெயிச்சு மேலே வரணும்னா அதுக்கே அவங்க நிறைய போராட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால அவங்க கிட்ட வந்து அன்கைண்ட் வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. அதாவது ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸை வந்து அவங்க கிட்ட வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஹார்ஷ் அப்படின்னா ரொம்ப கடினமான வார்த்தைகள், அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. Next stanza. Speak gently to the erring. Know they may have toiled in vain. Perchance unkindness make them so. Oh, win them back again. எர்ரிங் அப்படின்னா யாருன்னா தவறு செய்தவர்கள். ஸோ தப்பு செய்கிறவங்க தவறு செய்கிறவங்க கிட்டேயும் கூட நீங்கள் வந்து கனிவாகவே பேசுங்க. ஏன்னா வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து டெஃபினட்டாக வந்து பாதை மாறி போயிருக்கு. அவங்க கிட்ட வந்து நீங்கள் திருப்பியும் வந்து அன்கைண்ட்னஸ், அதாவது வந்து அவங்க கிட்ட நீங்கள் திருப்பியும் ஹார்ஷாக கடினமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அவங்கள வந்து நம்ம அந்த தப்பான பாதையிலேருந்து திருப்பி கொண்டு வர முடியாது. நீங்களும் திருப்பியும் தப்பு செய்கிறவங்கள திருப்பி நம்ம திட்டிகிட்டே இருந்தோம்னா அவங்க திருப்பி வந்து அந்த தப்பான பாதைக்கு தான் நம்ம போவாங்க. அதனால உங்களோட கைண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்கள வந்து நல்ல பாதைக்கு திருப்பி கொண்டு வாங்க. நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள், நீங்கள் அவங்க கிட்ட பழகிற விதங்கள், இதெல்லாமே நல்லதாக இருந்தால் டெஃபினட்டாக தவறு செய்தவர்களை கூட நம்ம வந்து திருந்த வச்சு நல்ல பாதைக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதான் இந்த ஸ்டான்ஸால ஆத்தர் சொல்கிறாரு. Speak gently, he who gave his life to bend man's stubborn will, when elements were in fierce strife, said to them, peace be still. இந்த ஸ்டான்ஸால வந்து ஆத்தர் யாரு சொல்றாருன்னா, ஸ்பீக் ஜென்ட்லி ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப். அதாவது வந்து நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்தவர் வந்து யாருன்னா கடவுள் தான். ஸோ அந்த கடவுள்கிட்ட நீங்கள் வந்து ப்ரே பண்ணும்போது ரொம்ப கனிவாக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்க. ஏன்னா வந்து கடவுள் தான் வந்து இந்த உலகத்தில் வந்து மனிதர்களை வந்து படைச்சாரு. அவரோட ஸ்ட்ராங்கான அந்த வில்லை யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 5 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீர், நிலம், காற்று. அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பெண்ட் பண்ணி அதனோட வந்து அக்ரி பண்ணி அந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுங்களோட ஃபியர்ஸான ஸ்டேட். அதாவது நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர்ஸ் ஸ்டேட்டில் வந்து ஃப்ளட் வரும், சுனாமி வரும். ஸோ இந்த மாதிரியான ஃபியர்ஸ் ஸ்டேட் ரொம்ப வந்து கொடிய அவங்களோட அந்த நேச்சுரல் எலிமெண்ட்ஸோட அந்த முகத்தை வந்து கடவுள் வந்து அடக்கி அவங்க எல்லாரையும் வந்து அமைதியாக இருங்க. அந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் எர்த் இருக்கு இல்லையா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அமைதியாக இருங்கன்னு சொல்லி அது எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி இந்த உலகத்தில் வந்து மனிதர்களை வந்து கடவுள் வந்து படைச்சாரு. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணும்போது ரொம்ப அமைதியாகவும் கைண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியும் ஜென்ட்லாகவும் ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லாஸ்ட் ஸ்டான்ஸா. ஸ்பீக் ஜென்ட்லி திஸ் அ லிட்டில் திங் ட்ராப்ட் இன் த ஹார்ட்ஸ் டீப் வெல், the good, the joy which it may bring, eternity shall tell. ஸோ நம்ம எல்லார்கிட்டையும் பேசும்போதும் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போதும் ரொம்ப ஜென்டிலாக, அதாவது கனிவாக தான் நம்ம வந்து நடந்துக்கணும், கனிவாக தான் நம்ம பேசணும். ஏன்னா வந்து நம்மளோட இதயத்துக்குள்ளே இருந்து நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள் தான் வந்து வெளியே வர வார்த்தைகள் தான் வந்து நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத வந்து வெளியே பிரதிபலிக்கும். ஸோ நீங்கள் மனசில் வந்து நல்லதே நினச்சி ரொம்ப ஜென்டிலாக பேசணும், அடுத்தவங்களை புண்படுத்தாமல் பேசணும், எல்லார்கிட்டையும் கனிவாக நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா அதுதான் வந்து வெளியே வந்து உங்களோட வார்த்தைகளாக வரும். ஸோ சந்தோஷம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து நல்லதே நினச்சி நல்லதே செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுதான் வந்து வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எல்லாருமே வந்து கனிவாக ஜென்டிலாக நல்லதே பேசுங்க, நல்லதே செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த போயமோட ஆத்தர் டேவிட் பேட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த போயமோட மீனிங் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஒரு தடவை இந்த போயம் வந்து நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. அதுக்கப்புறமா நான் எப்படி ரீட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வேர்ட்ஸும் உங்களால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்.
So just listen carefully. Speak gently, it is better far to rule by love than fear. Speak gently, let not harsh words mar the good we might do here. Speak gently, love does whisper low the woes that true hearts bind, and gently friendship's accents flow. Affection's voice is kind. Speak gently to the little child, its love be sure to gain. Teach it in accents soft and mild, it may not long remain. Speak gently to the young, for they will have enough to bear, pass through this life as best they may. They is full of anxious care. Speak gently to the aged one, grieve not the careworn heart, the sands of life are nearly run, let such in peace depart. Speak gently, kindly to the poor, let no harsh tone be heard, they have enough they must endure, without an unkind word. Speak gently to the erring, know they may have toiled in vain, perchance unkindness made them so, oh, win them back again. Speak gently, he who gave his life to bend man's stubborn will, when elements were in fierce strife, said to them, peace, peace still. Speak gently, this a little thing dropped in the heart's deep well, the good, the joy which it may bring, eternity shall tell. David Bates. ஸோ ரீட் பண்ணி பாருங்கள் இந்த போயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட க்ளாசரி இருக்குது. இந்த க்ளாசரி வந்து ஃபுல்லாக நீங்கள் படித்து உங்களோட கிளாஸ் ஒர்க்கில் எழுதணும். பிகாஸ் க்ளாசரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களோட எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து கிளாஸ் ஒர்க்கில் எழுதணும். நெக்ஸ்ட் இஸ் ஆன்சர் த ஃபாலோவிங். ஸோ இது வந்து ட்ரை பண்ணுங்கள். யூ கேன் ஈஸிலி ஆன்சர் திஸ். இல்லைனா டேக் ஹெல்ப் ஆஃப் அ கைட் டு ரீட் தீஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். Next, B பாருங்க, read the poem and fill in the blanks with the correct option. இங்க வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த fill in the blanks வந்து நம்ம வந்து பண்ணணும். So it is better far to rule by dash than dash. So என்ன ஆத்தர் நம்மளுக்கு சொன்னாரு, it is better far to rule by அங்கே வந்து ஆத்தர் அந்த போயமில் வந்து என்ன சொல்லியிருக்காரோ அது வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதனோட ஆன்சர்ஸ் வந்து நான் வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த போயம் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு போயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை வச்சு இந்த போயம் ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு ஒரு லைனாக நீங்கள் பாருங்கள். அந்த லைனில் இருந்து தான் இந்த fill in the blanks கேட்டிருக்காங்க. ஸோ அதை படித்து இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி இந்த பிளாங்க்ஸை ஃபில்அப் பண்ணுன்றதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீடியோட எண்டில் நான் கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அதோட வந்து நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். Next வந்து C பாருங்க, pick out the words which rhyme with the given words and write similar rhyming words on your own. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸை வந்து போயம்லேருந்து எடுத்து எழுதணும். இந்த எக்ஸசைஸ் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் போயமில் கூட நம்ம பண்ணியிருக்கோம், த லிஸ்னர்ஸ் போயமில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாரோட ரைமிங் வேர்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்றது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சேம் சவுண்ட்ஸ் இருக்கும், அதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இப்போ இந்த போயமில் பார்த்தீங்கன்னா ஃபார்க்கு ரைமிங்காக இருக்கிற வேர்ட் வந்து மார், அதே மாதிரி ஃபியருக்கு ரைமிங்காக இருக்கிற வேர்ட் வந்து ஹியர். ஃபார், மார், ஃபியர், ஹியர். ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி லோ, ஃப்ளோ, பைண்ட், கைண்ட். இது ரைமிங் வேர்ட்ஸ். Child and mild are rhyming words. Gain and remain are rhyming words. They, may rhyming words. Bear, care rhyming words. இந்த மாதிரி இந்த போயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸால தான் வந்து ஆத்தர் எழுதியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த சி எக்ஸசைஸில் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணணும். ஸோ ஃபாருக்கு என்ன ரைமிங் வேர்ட், ஃபியருக்கு என்ன ரைமிங் வேர்ட், லோக்கு என்ன ரைமிங் வேர்ட், அந்த போயமில் என்ன ரைமிங் வேர்ட் இருக்கோ அதை எடுத்து இங்கே எழுதணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச அனதர் ரைமிங் வேர்டை வந்து இங்கே எழுதணும்.
ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஃபார்க்கு வந்து போயம்ல கொடுத்த ரைமிங் வேர்ட் வந்து மார். ஸோ நீங்கள் எழுதுகிற ரைமிங் வேர்ட் வந்து உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லேருந்து பார் அப்படின்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஃபியருக்கு ரைமிங் வேர்ட் போயம்ல கொடுத்துருக்கிறது வந்து கேர். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் வேர்டில் அதுக்கு ரைமிங்காக என்ன வேர்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் இங்கே எழுதணும். ஸோ இதை நீங்கள் ஓனாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் வீடியோட எண்டில் இருக்குது, நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ரைம் ஸ்கீம். எப்படி நம்ம வந்து ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு போயமில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதாவது வந்து போயம் வந்து அழகாக எழுதணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆர்டிக்கிள் தான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். அதே மாதிரி ரைம் ஸ்கீம் அப்படின்றதும் வந்து போயமில் போயட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு வகையான ஒரு ஆர்டிக்கிள். ஸோ ரைம் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னென்னா இஸ் த பேட்டர்ன் ஆஃப் ரைம்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஈச் லைன் ஆஃப் அ போயம் ஆர் சாங். We can find it with the help of rhyming words. So rhyming words வந்து எப்படி ரிப்பீட் ஆகி ஒரு போயம்ல வருது அப்படின்றத இண்டிகேட் பண்றது தான் வந்து ரைம் ஸ்கீம். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் போயம்ல எந்த லைன்ல எப்படி ரிப்பீட் ஆகி வருது அப்படின்றத இண்டிகேட் பண்றது தான் வந்து ரைம் ஸ்கீம். அது எப்படி நம்ம ரைம் ஸ்கீம் எழுதுறது அப்படின்றத நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். Do and go, lost and post look like as if they are rhyming, but they are not. Sometimes the letters will not be the same at the end, but they rhyme. Do, go, lost, post இது வந்து ரைமிங் மாதிரி தான் தெரியும், பட் they are not. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், அதாவது வந்து ரைமிங் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரொனவுன்சியேஷனை தான் பார்க்கணும். இந்த மாதிரி வந்து டிஓ டூ, ஜிஓ கோ இது வந்து ஒன்றா இருக்குது, எல்ஓஎஸ்டி லாஸ்ட், பிஓஎஸ்டி போஸ்ட். ஸோ வேர்ட் லெட்டர்ஸ் வந்து சேமாக இருக்குது, அதனால இது ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன் வந்து சேமாக இருக்கும். நீங்கள் ஒரு வேர்டை வந்து ரெண்டு வேர்டை வந்து சிமிலராக உங்களால் சிமிலர் சவுண்டில் வந்து உங்களால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடிஞ்சால் அதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா புவர், என்டியோர், நோ, சோ, பேர், கேர் இது ரெண்டுமே இந்த ரெண்டு வேர்டும் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வைஸ் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை. புவர் வேற ஸ்பெல்லிங், என்டியோர் வேற ஸ்பெல்லிங், பட் அதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கு, புவர், என்டியோர். ஸோ அந்த சவுண்டு தான் வந்து ரைமிங் வேர்ட்ஸை வந்து டிசைட் பண்ணும். அதே மாதிரி தான் நோ, சோ, பேர், கேர். ஸோ இதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் சவுண்டை யூஸ் பண்ணி தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்கீம் எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்பீக் ஜென்ட்லி டு த சைல்ட், இட்ஸ் லவ் பி ஷோர் டு கெயின். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு அப்படிங்கிறது வந்து இந்த மைல்டோட ரைமிங்காக இருக்குது. சைல்டு, மைல்டு, கெயின், ரிமெயின் இது வந்து ரைமிங்காக இருக்குது, நம்ம படிக்கும் போது தெரியுது. ஸோ இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். சைல்டோ மைல்டோ ரைமிங் வேர்ட்ஸ், கெயினோ ரிமெயினோ ரைமிங் வேர்ட்ஸ். இப்போ சைல்டு அப்படின்ற அந்த வேர்டுக்கு வந்து நம்ம ஏ அப்படின்ற ஒரு லெட்டரால் வந்து நம்ம டெனோட் பண்ணுறோம். ஸோ ஏவை சைல்டு அப்படின்ற வேர்டுக்கு ரைமிங் வேர்டுக்கு நம்ம ஏன்னு சொல்லி டெனோட் பண்ணுறோம். இப்போ சைல்டு வந்து எதனோட ரைமிங்காக இருக்குது, மைல்டோட ரைமிங்காக இருக்குது. ஸோ சைல்டு ஏனா மைல்டோ ஏ தான். ஸோ ஏ, ஏ. பட் கெயின் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சைல்டு. சைல்டு வேற ரைமிங் வேர்ட், கெயின் வந்து வேற ரைமிங் வேர்ட். ஸோ சைல்டுக்கு ஏ கொடுத்தோம்னா கெயினுக்கு வந்து பி கொடுக்கணும், ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட். சப்போஸ் இந்த இடத்துல மைல்டு வந்திருந்தா நம்ம ஏன்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். பட் செகண்ட் லைன்ல வந்து கெயின்னு வந்திருக்கு. இந்த கெயின் வந்து சைல்டுக்கு டிஃப்ரெண்டான வேர்ட், ரைமிங் வேர்ட் கிடையாது. ஸோ சைல்டை வந்து ஏன்னு போட்டோம்னா கெயின் வந்து பீன் போடணும். இப்போ சைல்டு வந்து ஏ போட்டதுனால மைல்டு வந்து சைல்டோட ரைமிங் வேர்டுங்கிறதுனால மைல்டுக்கும் ஏ போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ரிமெயின். ரிமெயின் வந்து கெயினோட ரைமிங் வேர்ட். ஸோ கெயினுக்கு பி போட்டதுனால ரிமெயினுக்கு பி போடணும். ஸோ ஏபி ஏபி அப்படின்றது தான் இந்த ஸ்டான்ஸாவோட ரைம் ஸ்கீம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஒரு வேர்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்டுக்கு நம்ம ஏ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு லெட்டரை வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் லைன்ல வர வேர்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க வேர்டோட ரைமிங் வேர்டா இருந்ததுன்னா அதே லெட்டரை தான் நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ரைமிங்கா இல்லைன்னா வேற வேர்டு வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து வேற லெட்டர் கொடுக்கணும். அதனால தான் ஏ பின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வர தேர்ட் லைன்ல வர அந்த லாஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க லாஸ்ட் வேர்டோட ரைமிங்கா இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொடுத்த அதே ஏவை தேர்ட் லைனுக்கும் கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபோர்த் லைன்ல இருக்க லாஸ்ட் வேர்ட் வந்து செகண்ட் லைன்ல இருக்க லாஸ்ட் வேர்டோட ரைமிங்கா இருக்கு. ஸோ செகண்ட் லைனுக்கு கொடுத்த பி ஸ்கீமை நம்ம வந்து லாஸ்ட் லைனுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரைம் ஸ்கீம் எழுதணும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. Take a stanza from the poem, write it in the blanks and find the rhyme scheme. ஸோ போயமில் வந்து எல்லா ஸ்டான்ஸாலையுமே வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டான்ஸா எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதில் என்ன ரைம் ஸ்கீம் இருக்கு அப்படின்றத நீங்கள் டினோட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதுகிற லைனில் இருக்கிற ரைமிங் வேர்ட்க்கு ஏ கொடுங்க. நெக்ஸ்ட் லைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பி கொடுங்க. அதுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து ஏக்கும் பிக்கும் சிமிலராக இருந்தால் ஏவும் பியும் ரிப்பீட் ஆகணும். அப்படி இல்லைன்னா சி கொடுங்க. ஃபோர்த் லைனில் வந்து எந்த இதுவுமே ரிப்பீட் ஆகலைன்னா டி கொடுங்க. பட் ரிப்பீட் ஆச்சுன்னா ஆல்ரெடி கொடுத்த லெட்டர் தான் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஸோ முதல்ல இருக்கிறது ஏ கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இருக்கிற வேர்ட் வந்து ரைமிங்காக இருந்துச்சுன்னா அதே ஏ கொடுக்கணும், இல்லைன்னா பி கொடுக்கணும். தேர்ட் லைனில் வர்றது வந்து ஃபர்ஸ்ட் லைனோட ரைமிங்காக இருந்துச்சுன்னா சேம் ஏ கொடுக்கணும். அதே மாதிரி ஃபோர்த் லைனில் இருக்கிறது வந்து செகண்ட் லைனோட ரைமிங்காக இருந்துச்சுன்னா சேம் பி கொடுக்கணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் இருக்குது, நீங்கள் வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தீஸ் ஆர் தி எக்ஸசைசஸ் given in your poem. So finish all the exercises and இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்குற எக்ஸசைசஸோட ஆன்சர்ஸோட நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். பட் ப்ளீஸ் டூ இட் ஆன் யுவர் ஓன், பிகாஸ் போயமை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த பி எக்ஸசைஸ். அண்ட் ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைம் ஸ்கீம் ஆர்டிகல்ஸ் யூஸ்ட் இந்த போயம் அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சி அண்ட் டி எக்ஸசைஸ். ஸோ சிம்பிள் எக்ஸசைஸ் தான், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் உங்களோட நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸஸ்லாம் இதே மாதிரியான போயம் எக்ஸசைசஸ் தான் வரும். ஸோ இதை வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸஸ் போகும்போது இதை விட பெட்டராக வந்து இன்னுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். So go through பண்ணிட்டு exercises எல்லாமே complete பண்ணுங்க. If you have any doubts, please feel free to call me or comment me. Thank you for watching this video.